மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் லிலோ பாஸ்கரன். முதலில் இலங்கை செய்திகள். தமிழர்களின் அடித்தளத்தை உடைத்து வடக்கு கிழக்கை பிரித்தது ஜேவிபி, செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை இயக்கம் ஒருபோதும் ரணிலை ஆதரிக்காது. நாம் மூவர் ஜனாதிபதியை சந்தித்ததாக எம் மீது சேறு பூச முனைகிறார்கள். அத்துடன் ஜேவிபியினர் தமிழர்களின் அடித்தளத்தை உடைத்து வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள், அவர்களுக்கும் தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். வவுனியாவில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளருக்கு உரிய ஆதரவு தளம் அதிகரித்து வருகின்றது. எமது மக்கள் எமது இலட்சிய பாதையிலே பொது வேட்பாளருக்கு கட்டாயம் வாக்களிப்பார்கள் என கருதுகின்றேன். மேலும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோஹராதலிங்கம் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக எதிராக கூறும் கருத்துக்கள் அது அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களாகும். எங்களுடைய கட்சி ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியாகும். ஆகவே அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும். எமது கட்சியினை பொறுத்தவரை ஒரு முடிவினை எடுத்துள்ளது. மேலும் பொது கட்டமைப்பில் பேச்சுவார்த்தைக்கு செல்வது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையில் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக தனித்தனியே செல்வதை விடுத்து சேர்ந்து செல்வது, அத்துடன் அவர்களுடைய கடிதத்தில் என்னென்ன வலியுறுத்தப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் ஒரு முடிவினை எடுத்துச் செல்வது என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துள்ளோம். அனுரகுமாராவின் தேர்தல் விஞ்ஞானத்திலேயே பாதுகாப்பு படை தொடர்பாகவும் குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் செய்பவர்களை காப்பாற்றுவது தொடர்பாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள்தான் வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள். என்னை பொறுத்தவரை எங்கள் மக்கள் அனுரவை பற்றி சிந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை. தமிழ் மக்களும் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளும் ஒரு அணியில் திரள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. பிரிந்தாலும் தந்திரத்தை கையாண்டுகின்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தல் எமது தமிழ் சமூகம் ஒரு குடைக்கில் கீழ் அணி திரண்டு இருக்கின்றது. இதனை செய்தியாக்க வேண்டும் என்பதுதான் நமது சங்கு சின்னத்தின் நோக்கமாக இருக்கின்றது. எமது மனங்களிலே நீறு பூத்த நெருப்பாக எமது விடுதலை வேட்கை இருக்கின்றது. இந்நிலையில் எமது சங்கு சின்னத்தின் ஊடாக தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்கின்றோம் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்பதே பிரதான நோக்கமாக இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆதரவு எந்த வேட்பாளருக்கு என்பதில் குழப்பம். எதிர்வரும் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசவை தெரிவு செய்வதில் இந்தியா குழப்ப நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளூர் ரீதியாக ஆதரவு இல்லாத பட்சத்தில் இந்தியா இரண்டாவது தெரிவாக சஜித் பிரேமதாசவை விரும்பக்கூடும். எனினும் சஜித் பெருமளவு இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்ளாத போதும் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசா இந்தியாவுக்கு எதிரான பாரிய எதிர்வாதியாக இருந்துள்ளார். ஆகவே சஜித்தை ஜனாதிபதியாக்குவதில் பாரிய சிக்கல் தன்மை காணப்படுகின்றது. இந்நிலையில் அனுரகுமார திசாநாயக்க இந்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுவார் என்ற பின்பம் பொதுசன அபிப்பிராயங்கள் மூலம் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த விடயங்கள் இந்தியா மற்றும் மேற்குலக நாடுகளை சற்று யோசிக்க வைத்தது. இதன் காரணமாக மேற்குலக நாடுகள் அனுரகுமாருக்கான வெளிநாடு அழைப்புகளை கடந்த 3 மாதங்களுக்கு முதல் மேற்கொண்டிருந்தது. எனினும் கடந்த சில காலங்களில் அதற்கான தேவை அவசியமற்றது என்பதை அந்நாடு விளங்கிக் கொண்டது. வருமானத்தை குறைப்பதன் மூலம் செலவுகளை எப்படி அதிகரிக்க முடியும்? ஜேவிபியை சாடும் ரணில். கொடிப்பாலத்தில் ஏறுவதா அல்லது ஆற்றில் குதிப்பதா தீர்மானமாக முடிவு மக்களிடம் உள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாவெண்ணலையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ப்ளூவன் ஸ்ரீலங்கா என்ற கருத்தினை வலுப்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு புது பேரணி நேற்று பிற்பகல் மாவெண்ணலை பேருந்து நிலையத்தின் அருகில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், அந்த மக்கள் அனைவரும் அன்று கஷ்டப்பட்டனர். எத்தனை மணி நேரம் வரிசையில் காத்திருந்தீர்கள்? எவ்வளவு நேரம் கேஸ் இல்லாமல் இருந்தீர்கள்? அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் நாட்டை பொறுப்பேற்றேன். இவர்கள் அனைவரும் கொடுத்த ஆதரவினால் தான் நான் நாட்டை மீட்க முடிந்தது. இன்று பொருளாதார ஸ்தரத்தை நோக்கி பயணிக்கின்றோம். முழுமையில்லாய் முன்னேற்றம் வேண்டும். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து உழைக்க வேண்டும். அப்படியானால் எவ்வளவு தூரம் போனால் இந்த பாதையில் தான் போக வேண்டும்.
கயிற்றுப்பாலம் இணைக்கப்பட்டிருந்த ரோட்டில்தான் போக வேண்டும். கயிற்றுப்பாலத்தை வெட்டச் சொல்கின்றார்கள். பாலம் வெட்டப்பட்டால் நாங்கள் ஆற்றுக்கு செல்வோம். ஜனதா விமுக்தி பெரமுன அறிக்கையை பார்த்தேன். குறைந்தது 200 பில்லியன் குறைக்கப்படும். வருமானத்தை குறைப்பதன் மூலம் செலவுகளை அப்படி அதிகரிக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் கண்காணிப்பு குழு நாட்டிற்கு வருகை. ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களின் குழு மற்றும் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பு குழுவும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளது. தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்து குறித்த குழுக்களும் அனுமதி வழங்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் பிரதிநிதிகளும் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் நாட்டுக்கு வருகை தர உள்ளனர். வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் தாமதம், மக்களிடம் மன்னிப்பு கோரும் அமைச்சர். வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு அரசாங்க அமைச்சர் என்ற வகையில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி ஷெப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளாந்தம் 1000 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்கும் நடவடிக்கையை இன்று முதல் ஆரம்பிப்பதுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பத்திரமுனையில் அமைந்துள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திற்கு அருகில் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பல நாட்களாக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் நேற்றைய இரவை அதே இடத்தில் கழித்தனர். பல நாட்களாக இவ்வாறு தங்கியிருப்பவர்களுக்கு டோக்கன் கார்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குடிவரவு திணைக்களம் வசம் வைத்திருக்கும் வெற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டால் குடிவரவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக வரிசை அமைக்கப்பட்டன. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகம் செய்யப்படும் வரை அக்டோபர் மாதம் வரை இந்நிலை தொடரும் என்பதால் அத்தியாவசிய காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எனினும் அந்த கோரிக்கைகளை மீறி இன்று காலை அதிகமானோர் இந்த இடத்திற்கு வந்தனர். இன்று முதல் நாளாந்தம் 1000 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தொரண இன்று நடத்திய விசாரணையின் போது குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். இந்திரா காந்தி காலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டது, அண்ணாமலை தெரிவிப்பு. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அவசர நிலை கொண்டு வந்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அனைவரிடத்திலும் தெரிவிக்க வேண்டும். இந்த புத்தகங்களை தலா 5000 வீதம் மொத்தம் 10,000 பிரதிகளை வாங்கி தமிழக பாஜக அலுவலகங்களில் வைக்கப்படும். காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து அளிக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 307வது பிரிவை கொண்டு வருவதற்கு அம்பேத்கர் கடுமையாக எதிர்த்திருந்தார். அதையும் மீறி அந்த பிரிவை கொண்டு வரப்பட்டது. அதுபோலே இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356ஐ 106 தடவை பயன்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக தகவல்கள் இந்த புத்தகத்தில் விரிவாக இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகங்களை பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் படிக்க வேண்டும். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அரசியல் வேற்றுமையை மறந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என இந்நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசினார். கனடாவின் புதிய கூட்டாட்சி கொள்கைக்கு எதிராக இந்திய மாணவர் பட்டதாரிகள் போராட்டம். கனடாவின் புதிய கூட்டாட்சி கொள்கைக்கு எதிராக நூற்றுக்கணக்கான இந்திய மாணவ பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச மாணவர்கள் குறிப்பாக இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்காக வட அமெரிக்காவின் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என கனவு காண்கிறார்கள். ஆனால் அறிவிக்கப்பட்ட குடியேற்ற கொள்கை மாற்றங்கள் 70,000க்கும் மேற்பட்ட மாணவர் பட்டதாரிகளின் எதிர்காலத்தை நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளியுள்ளன. கனடாவின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மாகாணத்தில் உள்ள சட்டப்பேரவையின் முன்பாக இந்திய மாணவர்கள் முகாமிட்டு 3 மாதங்களுக்கு மேலாக இந்த திடீர் கொள்கை மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒன்டாரியோ, மனிடோபா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களிலும் இதே போன்ற போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நிரந்தர வதிவிட நியமனங்களின் எண்ணிக்கையை 25% குறைத்தால் மற்றும் கற்கை அனுமதிகளை கட்டுப்படுத்துவதை புதிய கொள்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக கனடாவில் சனத்தொகை அதிக வளர்ச்சியை கண்டுள்ளதால் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கனடாவில் கடந்த ஆண்டு மக்கள் தொகை அதிகரிப்பில் சுமார் 97% குடியேற்றத்தால் உந்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச மக்கள் மீண்டும் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அரசாங்கம்
தங்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டே சர்வதேச மாணவர்கள் கவலை வெளியிட்டனர். செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் உறவு, பிரித்தானியா ஜெர்மனி ஒப்பந்தம். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பிரிட்டிஷ் உறவுகளை மீட்டமைப்பதன் ஒரு பகுதியாக பாதுகாப்பு முதல் வர்த்தகம் வரையிலான பிரச்சினைகளை உள்ளடக்கிய லட்சியமான ஒப்பந்தத்தில் பணியாற்றிய பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியின் தலைவர்கள் புதன்கிழமை போர்லினின் என்ற பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டனர். மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நல்ல உறவை வளர்த்து கொள்ள பிரித்தானியாவின் புதிய பிரதமரான கொயர் ஸ்டார்மர் முயற்சிக்கின்றார். முந்தைய அரசால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கூறியுள்ள ஸ்டார்மர் தான் அதற்காகத்தான் ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் செல்வதாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்டவிரோத புலம்பெயர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவின் வீடுகளின் விலையில் ஏற்பட்ட மாற்றம். பிரித்தானியாவின் இந்த ஆண்டின் இதுவரை காலப்பகுதியில் வீடுகளின் விலையானது 1.4% உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. மேலும் 2024 ஆண்டின் இறுதிக்குள் ஆண்டுதோறும் 2.5% அதிகமாக இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சுப்பலா இன் சமீபத்திய வீட்டு விலை குறியீடு வாங்குபவர்களின் தேவை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 1/5 உயர்ந்துள்ளது என்பதை காட்டுகின்றது. விற்பனை சந்தை நடவடிக்கைகளின் அனைத்து முக்கிய நடவடிக்கைகளும் 2023 விட அதிகமாக உள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. ஆண்டுதோறும் சராசரி வீட்டின் விலை 0.5% உயர்ந்துள்ளது. ஆனால் இவ்வாண்டு அதிகளவில் உயர்ந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பிரித்தானியாவின் தென்மேற்கு, தென்கிழக்கு, கிழக்கு இங்கிலாந்து மற்றும் கிழக்கு மிட்லாந்து ஆகிய பகுதிகளில் இருக்கும் வீடுகள் அதிக கிராக்கி இருப்பதாக காணப்படுகின்றது. குறைந்த அடமான விகிதங்களில் மற்றும் மேம்பட்ட பொருளாதார கண்ணோட்டம் அதிகமாக விற்பனையாளர்களை வாங்குபவர்களையும் சந்தையில் உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி வருவது KV மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று வீதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.